ஃப்ரண்ட் ஏஜ்ல வந்து கோல்டன்ல மார்பிள் ஃபினிஷிங் பிளாக் அண்ட் கோல்டன் காம்பினேஷன்ல டோர் கொடுத்து பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு ஃப்ரேமும் அந்த தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் டீ குட் கலர் டார்க் மேலே டபுள் டபுள் டோருக்கு வார்ட்ரோப் அதில் வந்து சிங்கிள் ஒரு மிரர் சேஃப்டி லாக் ஒன்று கொடுத்துருக்கு. தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம லாக்கரில் வச்சுக்கலாம். ஒரு ரா டைப்பில் ஹேங்கர் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம இழுத்துக்கலாம், உள்ளே தட்டிக்கலாம். தேவையான திங்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 3 ஃபீட்டுக்கு மட்டும் வார்ட்ரோப் ஃபுல் ஹேங்கிங் கொடுத்துருக்கு. ஒரு 3 ஃபீட்டுக்கு அப்படியே ஒரு ஃபுல் ஹேங்கிங் கொடுத்துருக்கு. நிறைய லாஸ்ட்டு செல்ஃப் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸ்லைடிங் கிளாஸோட பேக் சைடு ப்ளூட்டர் பேனல் போட்டு எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்குங்க. இந்த நம்ம டேபிள் செட்டப்பில் ஒரு ஐனிங் டேபிள் மாதிரி ஒரு செட்டப்பில் இப்போ அந்த ஐனிங் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஆக்கி வச்சுக்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கேஎஸ் ட்ரீம் இன்டீரியர்ஸ். இப்போ நமக்கு வந்து கோயம்புத்தூரில் குவாரி ஆஃபீஸில் லொக்கேட் ஆகிட்டு கிருஷ்ணகுமார் சார் வீட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். யூபிவிசியில் லாஃப்ட்டு வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பிஃபோர் வீடியோவும் நான் போடுறேன், அதையும் நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன இருக்குங்கிறத காமிச்சிடுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு லாஃப்ட்டு மேலே ஃபுல்லாக, அப்புறம் டபுள் டபுள் டோருக்கு வார்ட்ரோபு, அதில் வந்து சிங்கிளாக ஒரு மிரர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டபுள் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பேஸ் இருக்குது. சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி லாக்கர் ஒன்று கொடுத்துருக்குது. நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம லாக்கரில் வச்சுக்கலாம். அது லாக்கர் சாவியோடு இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேக்கு பெட்டோட ஃபிட் பண்ணிக்குது. உங்களுக்கு என்ன அதிகமான துணி வைக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக வச்சுருக்குது. இதை விட உங்களுக்கு சைஸ் எந்த தகுந்த மாதிரி வேணுமோ கஸ்டமரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கு. நமக்கு லென்த்தாக நம்ம கோட் ஷூட்டு ஷர்ட்டுக அதெல்லாம் நம்ம ஆங்கரில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு ட்ரா கொடுத்துருக்கு, நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரா டைப்பில் ஆங்கர் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக கேட்டிங்கன்னா துணியெல்லாம் ஹேங்கிங் பண்ணிக்கலாம். அது தேவைப்படுற அளவுக்கு நம்ம இழுத்துக்கலாம், உள்ளே தள்ளிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி போடும்போது நீங்கள் உள்ளே குமிஞ்சு எடுக்கணுங்கிறது அவசியம் இருக்காது. நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கனாலே தேவையான இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 செல்ஃப் கொடுத்துருக்கோம், 2 ட்ராப் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே தேவையான திங்ஸ் வச்சுக்கலாம், இஞ்சி துணி வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு கீழே 2 செல்ஃப் கொடுத்துருக்கோம். பெட் செட்டிங்கோட துணிகளை வச்சுக்கலாம். அடுத்தது அந்த ஆப்போசிட்டில், இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு லாஃப்ட்டு, ஒரு 3 ஃபீட்டுக்கு மட்டும் வார்ட்ரோப். சேம் அதே மாதிரி இடையில தட்டு எதுவும் குறுக்கு இல்லாமல் ஃபுல் ஹேங்கிங் கொடுத்துருக்கு. ஒரு 3 ஃபீட்டுக்கு அப்படியே ஒரு ஃபுல் ஹேங்கிங் கொடுத்துருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா. அதுக்கு கீழே 2 செல்ஃபு. இப்போ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் எதுவுமே இல்லாதனால உங்களுக்கு அதிகமான துணி வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கு. அதே மாதிரி மேலே லாஃப்ட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஒன்று பண்ணியிருக்கோம். நல்லா உங்களுக்கு ஸ்லைடிங் கிளாஸோட பேக் சைடு ப்ளூட்டர் பேனல் போட்டு எல்இடி ஸ்ட்ரிட் லைட் போட்டு ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்குறீங்க. பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டோட டார்க் ஃபினிஷிங்கில் கொடுத்துட்டு தட்டும் அதே மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி வந்து கோல்டன் கலரில் ஃப்ளூட்டட் பேனல் வர்ற மாதிரி டிசைன் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடத்த வந்து கவர் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த நம்ம டேபிள் செட்டப்பில் ஒரு ஐனிங் டேபிள் மாதிரி
ஒரு ஒரு செட்டப்புங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தூக்கி வச்சுட்டு நம்ம இதை வந்து அயனிங் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அது ஓகே. அது போக நம்ம அந்த அயனிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இதனால என்ன ஆகுனா நம்ம இடத்த வந்து அடைக்காது. இந்த ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டோட்டல் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜில் வந்து கோல்டனில் மார்பிள் ஃபினிஷிங் பிளாக் அண்ட் கோல்டன் காம்பினேஷனில் டோர் கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஃப்ரேமும் அந்த தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் டீக்குட் கலர் நல்லாவே ஒரு ரிச் லுக்கு கொடுக்குது உங்களுக்கு. அவ்வளோதான். இந்த வீட்டில் நம்ம பண்ண ஒர்க் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க.